ஹாய் ஷுவர்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் தான் இது. ஜிம்மினோட ஒன் ஷாட். இதை வந்து நம்ம ஷுவர்ஸில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க நேம் வந்து லாஸ்ட்டில் இந்த ஸ்டோரியிலே மென்ஷன் பண்ணியிருப்பேன்டா. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து இன்றைக்கி மேரேஜ். ஸோ விஷ் யூ ஹாப்பி மேரீட் லைஃப்டா. ஜாலியாக ஹாப்பியாக சந்தோஷமாக இந்த லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுட்டு ஹாப்பியாக இருக்கணும். ஓகேவா? நாங்கள் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா ஜிமின் வந்து ஒரு ஐடல் தான்டா. நீங்கள் வந்து ஒரு ஜிமின் பயாஸ் தான். அப்படியே தான்டா ஸ்டோரி. ஓகேவா? வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிமின் தான் அப்படியே தலையில் வச்சுட்டு, ஐயோ இந்த ஃபோட்டோ ஷூட் எப்படா முடியலடா என்னால். நைட்டு 2 மணி ஆகுது. ஏன் தான் இப்படி தொல்லை பண்ணுறீங்களோ அப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையில் கை வச்சு உட்காந்துருக்காரு. அப்போ ப்ரொடியூசர் தான், சார் ஷார்ட் ரெடி, கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ அந்த டேரக்டரும் அப்படியே பார்த்துட்டு இருக்காரா. ஜிமின் அதை பார்த்துட்டு போங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்பாக எழுந்திரிச்சு போயிட்டு அந்த ஷூட்டிங்க்கு வந்து அப்படியே கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காருடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா யதார்த்தமாக அவரோட அசிஸ்டண்ட்டை பார்க்குறாரு. அவர் அந்த ஃபோனை பார்த்து ரொம்பவே வந்து சிரிச்சிட்ருக்காருடா. அதை வந்து ஜிமின் நோட் பண்ணுறாரு. அந்த ஷூட்லாம் முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் ஆகிடுதுடா. அவர் வந்து உட்கார்றாரு. 1 ஹவர் வரைக்குமே பார்த்திங்கன்னா ஜிமினோட அசிஸ்டண்ட் வந்து அவர் ஃபோனை பார்த்து சிரிக்கிறது, அப்படியே அவரே தன்னை போல் சிரிச்சுக்கிறது, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். அப்போது ஜிமின் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு, ஏய் இங்கே வா அப்படிங்கிறாரு. சார் சார் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு வராங்க. இல்லை ரொம்ப சிரிச்சிட்ருக்க, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை சார் உங்களை பார்த்து நான் சிரிக்கலையே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்கடா. இல்லையே நான் பார்த்தனே, நான் ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்கும்போது நீ ரொம்ப சிரிச்சிட்டு இருந்த. அந்த ஃபோனில் அப்படி என்ன தான் இருக்குது, அந்த ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ வந்து அவங்க அசிஸ்டண்ட்டும் ஃபோன் தராங்கடா. அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்ஸ் இருக்கவங்க வந்து பேசிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ஆப்பு. அந்த ஆப்பை பார்த்துட்டு என்ன ஆப்டா அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது வந்து சார் இது வந்து என் ஃப்ரெண்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போது ஜிம்மிட் இருந்துட்டு எது ஃப்ரெண்டா, யார் இது, இவங்கள நான் பார்த்ததே இல்லையே, உனக்கு ஃப்ரெண்டுன்னு யாரும் வந்ததே இல்லையா ஆஃபீஸ் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அவங்க இருந்துட்டு இல்லை சார் இது வந்து ஆன்லைன் ஃப்ரெண்டு. ஸோ இவங்க வந்து ஆன்லைனில் வந்து வருவாங்க, இவங்க கூட நான் பேசுவேன், இவங்க வந்து ஒரு லேடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்கடா. அப்போது அவங்க ஜிம்மின் இருந்துட்டு இது லேடியா, லேடிஸ் கூட எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க ஏதாவது ஏமாற்றிட்டா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து கேட்குறாருடா. அப்போ அவங்க இருந்துட்டு இல்லை சார் இது வந்து நார்மல் தான், இது வந்து அவங்க பேரும் இதில் ஒரிஜினல் பேர்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நம்ம ஒரிஜினல் பேரும் சொல்ல வேண்டியதில்லை, நம்ம ஃபேஸ் காமிக்க விருப்பம் இருந்தால் காமிக்கலாம், இல்லைனா காமிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஜிம்மின் அது எல்லாத்தையும் உட்காந்து ஆர்வமாக கேட்டுட்டு இருக்காருடா. கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங்கும் முடிச்சுட்டு டைமில் தான் வீட்டுக்கு போகிறாரு. ஒரு 3 o'clock அந்த மாதிரி டைமில் தான் போகிறாருடா. அவங்க அசிஸ்டண்ட்டும் விட்டுட்டு இப்போ கிளம்பிடுறாங்க. இவர் உள்ளே போகும்போது அதை யோசிச்சுக்கிட்டே வராரு. என்ன ஃப்ரெண்டா, நம்ம வேறு ஐடலாக இருக்கோம், நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்க ஒருத்தருமே இல்லை, நாம் வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பை வந்து அவர் டவுன்லோட் பண்ணுறாரு. டவுன்லோட் பண்ணிவிட்டு அவர் ஃபோனையே பார்த்துட்டே போகிறாருடா. ரூமுக்கு போயிட்டு அந்த ஃபோன் அப்படியே பெட்டில் மேலே போட்டு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வராரு. வந்துட்டு பார்க்குறாரு, அந்த லிங்க் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பார்லடா அந்த ஆப்பை, அதில் வந்து ஒரு மெசேஜ் வருது, நோட்டிஃபிகேஷன் வருது. நியூவாக வந்து ஜாயின்ட் ஆகிருக்கவங்களுக்கு வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதுக்குள்ளே போயிட்டு எது வெல்கம்மா, பரவாயில்லையே வெல்கம்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போய் பார்க்குறாரு. ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்லாம் நிறையா ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. ஜிமின் வந்து அவரோட பேரில் வச்சுருக்க மாட்டாருடா, நார்மலாக இருக்கிற பேரில் தான் வச்சுருப்பாரு. அதில் வந்து நிறைய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வரவும், என்னடா அது இத்தனை பொண்ணுங்களா, எங்கேம்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து அந்த ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு. அப்போ பார்த்திங்கன்னா 2 பொண்ணுங்களோட பேசுகிறாருடா, அக்செப்ட் பண்ணி பேசுகிறாரு. பட் அவங்களோட பேசுகிறது வந்து ஜிமினுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்காருடா. ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது பசங்களும் இருக்காங்க, அவங்களையும் பார்க்குறாரு. இதில் ஜென்ஸும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அவருக்கு வந்து அந்த ஆப் ரொம்பவே பிடிச்சி போயிடுதுடா. அதில் வந்து நிறையா பேரோட சேட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஐடி வருது. அந்த ஐடியை பார்த்தோன்னே என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடி கொஞ்சம் உள்ளே போய் பார்க்குறாருடா. பார்த்துட்டு அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குடா. அந்த ஐடியை பார்த்துட்டு அது உள்ளே போய் அந்த ப்ரொஃபைல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருது. நிறையா நேச்சுரலை பற்றி சொல்லியிருக்காங்க, நிறையா வந்து அந்த சொசைட்டி அந்த அவேர்னஸ் பற்றிலாம் நிறையா வந்து போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காருடா. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பிக்கும் இருக்குது. அந்த பிக்கெல்லாம் பார்த்துட்டு நம்ம பிக்கு எங்கே இருக்குது, என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காருடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐடியிலேருந்து ரெக்வெஸ்ட் வருது. அப்போ அவர் அதை ஐடியவே பார்த்துட்டே இருக்காருடா.
ஒரு நேம் வருதுடா. அது பார்த்தீங்கன்னா, மிங்குன்னு இருக்கு. மிங் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குடா. அத பார்த்துட்டு, "என்ன மிங்கா? இது டிஃப்ரெண்ட்டா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதுக்குள்ள போய் அக்செப்ட் பண்றாரு. அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே சேட் பண்ண ஆரம்பிக்கிறாருடா. ஹாய் சொல்றாரு. அவங்களும் பதிலுக்கு ஹாய் சொல்றாங்கடா. அப்போ ஜிமின் வந்து கொஞ்சம் நல்லா நார்மலா பேசுறாரு. "நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நார்மலா பேசுறாருடா. அப்போ அந்த ஆப்போசிட் சைட்ல இருக்கவங்களும், அவங்களும் வந்து ஜிமின் கூட நல்லாவே பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜிமின் தான் நிஜமாலுமே நீங்க பொண்ணுங்க தான் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவங்க இருந்துட்டு, ஆமா நான் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்கடா. அப்போ ஜிமின் இருந்துட்டு, என்னால் நம்ப முடியல, இது ஃபேக்காக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இல்லை இல்லை நிஜமாலுமே பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும், "ஆ நான் வேணா வீடியோ கால் பண்ணுறேன், நீங்கள் வீடியோ கால் வாங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அவங்க இருந்துட்டு, ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்கடா. அப்போ வந்து அவங்க வீடியோ கால் பண்ணுறாங்க, ஜிமின் பண்ணுறாங்க. அப்போது அவங்களும் ஆப்போசிட் சைடில் அவங்களும் ஃபோன் எடுக்கிறாங்கடா. அவங்க ஃபோன் எடுத்தோன்னே அவங்க ஃபேஸ் நல்லாவே தெரியுது. பர்தா போட்டிருக்காங்க. அந்த ஃபேஸ் மட்டும் தெரியிற மாதிரி பர்தா போட்டிருக்காங்கடா. ஓகேவா? ஃபேஸ் மட்டும் நல்லா தெரியுது. அப்போ பார்க்குறாங்க. அப்போ ஜிம்மின் ஃபேஸ் வந்து தெரியலை. அப்போ அவங்க இருந்துட்டு, "என்ன உங்கள் ஃபேஸ் தெரியவே இல்லை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஜிம்மின் இருந்துட்டு, "ஆ அது வந்து ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருக்காருடா. நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு, "உங்கள் ஃபேஸ் நான் பார்க்க வேண்டாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஜிமின் இருந்துட்டு, "அப்படியா பார்க்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாஸ்க்கெல்லாம் வேர் பண்ணிவிட்டு, ஹுட்டி போட்டு, அவருக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு, அப்படியே வந்து உட்கார்றாருடா. உட்காந்துட்டு ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணோன்னே அவர் ஐஸ் மட்டும் தெரியுது. அதை வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கவங்க பார்க்குறாங்கடா. அவங்க பார்த்துட்டு, "ஆ என்ன ஃபுல் கவர்டாக வந்திருக்கீங்க? நானே முஸ்லீம். நானே கவர் பண்ணாமல் என் ஃபேஸ் ஃபுல்லாக காட்டிட்டேன். நீங்கள் என்ன உங்கள் ஐஸ் மட்டும் காட்டுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ வந்து ஜிமின் தான், "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் காமிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் தான், "அப்போ நீங்கள் பையன் இல்லையா பொண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ ஜிமின் இருந்துட்டு, "எது பொண்ணா? ஏய் யாரை பார்த்து பொண்ணான்னு கேட்குற?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமாக திட்டுறாரு. அப்போ நீங்கள் தான், சாரி 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 நான் தெரியாமல் சொல்லிட்டேன் சாரி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நார்மலாக பேசுகிறாங்கடா. வீடியோ காலில் வந்து நிறையா பேசுகிறாங்க ஜிமின் கூட. அப்படியே வந்து மார்னிங் ஒரு 7:00 பக்கம் ஆகிடுது. அவங்க வீட்டில் இருந்துட்டு கூப்பிட்றாங்க, "என்னம்மா பண்ணுற இன்னும்?" அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் ஜிமின் வரைக்கும் கேட்குது. அப்போ அவங்க தான், "ஐயோ ஓகே ஓகே எங்கள் வீட்டில் வந்து தேடுறாங்க, நான் போகிறேன், நாம ஈவினிங் பேசலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே போயிடுறாங்கடா. ஜிம்மினுக்கு வந்து அந்த ஃபேஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருது. ஓகேவா? அவங்க பேசுகிற விதம், அவங்க கண்ணு, அவங்க ஃபேஸ் அதெல்லாம் வந்து ரொம்பவே பிடிச்சிருது. அவர் அட்மையர் பண்ணி அதிலேயே இருக்காரு. கொஞ்ச நேரத்திலே ஜிம்மினுக்கும் அசிஸ்டன்ட் கிட்டேருந்து கால் வருது. "சார் உங்களுக்கு இன்றைக்கி ஷூட்டிங் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு கால் வருது. அவரும் வந்து அவரோட ஒர்க்கை பார்க்க போயிடுறாருடா. அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகி அன்றைக்கி ஈவினிங் ஆகுது. ஈவினிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா, ஜிம்மின் வீட்டுக்கு வந்தோன்னே அந்த ஃபோனையே பார்த்துட்டே வராருடா உள்ள. நீங்கள் வந்து ஆன்லைனில் இருக்கிற மாதிரி காமிக்குது. அதை பார்த்துட்டு, "இவ யார் கூட பேசிகிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களோட பேஜுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து அப்படியே மெசேஜ் பண்ணுறாரு. "என்ன பண்ணிகிட்ருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் தான், "என்ன ஹாய்ன்னு கூட போடல, என்ன பண்ணிகிட்ருக்குன்னு இவ்வளோ ஹார்ஷாக கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடுறீங்க. அப்போ ஜிம்மின் இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்ன ஆன்லைனில் இருக்க? நான் இவ்வளோ நேரம் பார்த்தேன் நீ ஆன்லைனில் இல்லை, இப்போ என்ன ஆன்லைனில் இருக்க? யாரோட பேசிகிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு, நீங்கள் ஆன்லைன் வந்திருக்கீங்களா இல்லையான்னு தான் பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தான் நானும் மெசேஜ் பண்ண வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜிம்மின் இருந்துட்டு, "ஓ அப்படியா, சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாருடா. அன்னைக்கு நைட்டும் வந்து நல்லா பேசியிருப்பீங்க, ஜாலியாக போயிருக்கும். அவர் வந்து கேட்குறாருடா ஒரு டைமில், "உங்கள் ஒரிஜினல் பேர் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு, மிங் மிங்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜிம்மின் இருந்துட்டு, "ஏய் பொய் சொல்லாத, உன்னோட ஒரிஜினல் நேம் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் மறுபடியும், "இல்லை என் பேர் மிங் மிங் தான்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அப்போ ஜிம்மின் சிரிச்சுட்டு, ஓகே ஓகே ஒரு நாள் என்கிட்ட மாட்ட போகிற" அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து சொல்கிறாரு. அப்போ நீங்கள் தான், "ஆமாம் உங்கள் ஃபேஸை கூட எனக்கு காமிக்க மாட்டேங்கிறீங்க, உங்ககிட்ட போய் என்னோடய ஒரிஜினல் நேம் சொல்லி நான் என்ன பண்ணுறது" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்கடா. அப்போ ஜிம்மின் இருந்துட்டு, "ஓ அதுதான் ரீசனா, ஓகே இன்றைக்கி நான் என் ஃபேஸை காமிக்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாருடா. அப்போ நீங்கள் வந்துட்டு, "என்ன நிஜமாலுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ ஜிம்மின் இருந்துட்டு, "ஆனால் ஒரு கண்டிஷன்" அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு, "என்ன கண்டிஷன்?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஜிம்மின் வந்துட்டு, "நீ வந்து அந்த பர்தாவை கழட்டணும் ஓகேவா?" அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு, நோ 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 சான்ஸ் நோ சான்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜிம்மின் இருந்துட்டு, "ஓகே ஓகே அப்போ நான் நேரில் தான் வந்து காமிப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருடா. அப்போ நீங்கள் வந்துட்டு, "என்னது நேர்லையா? சரி ஓகே
ஆ நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அப்ப ஜிம்மிட் இருந்துட்டு, "நாளைக்கா? எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்க இருந்துட்டு, "நாளைக்கு வந்து எங்க அக்காவோட மேரேஜ். ஸோ அதில பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ ஜிம்மிட் இருந்துட்டு, "நாளைக்கா? நாளைக்கு என்ன டேட்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருடா. அப்போ நீங்க வந்துட்டு, "நாளைக்கு 28 ஏப்ரல் 28" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அப்போ ஜிம்மிட் இருந்துட்டு, "ஓ! அப்படியா? சரி ஓகே. நாளைக்கு நான் ஃப்ரீ தான். இன்னும் 1 வீக் நான் ஃப்ரீ தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு நான் பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினி வந்து ஃபோன் கட் பண்ணிடுறாருடா. நீங்க வந்து உங்க அக்காவோட கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு அப்படியே மெசேஜ் வந்து அவருக்கு அனுப்பிடுறீங்க. லொகேஷன் வந்து அவருக்கு ஷேர் பண்ணிடுறீங்கடா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு வர்றீங்க. இந்த பக்கம் உங்க அக்கா வந்து அப்படியே ரூமில் அழுதுட்டுருக்காங்க. நீங்க பார்த்துட்டு, "அக்கா என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்கடா. அப்போ உங்க அக்கா அழுதுகிட்டே, "இல்ல எனக்கு இன்னொருத்தர பிடிக்கும். ஆனா அப்பா தான் ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு இவர கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாரு." அப்படின்னு சொல்லிட்டு உங்க அக்கா வந்து ரொம்பவே அழுகுறாங்க. நீங்களா என்ன பண்ணுறதுன்னே தெரில. "அக்கா ஒன்றும் இல்லைக்கா. அப்பா எது பண்ணாலும் நம்ம நல்லதுக்கு தானே பண்ணுவார்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் அக்காவை அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ண பார்க்குறீங்க. ஆனால் உங்கள் அக்கா வந்து ரொம்ப அழுதுட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் உங்கள் அக்காவும் இருக்கிற ரூம் டோர் வந்து நாட் ஆகுதுடா. போய் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்க அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் தான். வந்துட்டு, "வா இங்கேருந்து போயிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்க அக்காவ கூட்டிட்டு போறாங்க. நீங்க அப்படியே ஷாக்கா பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா அக்காவுக்கு பிடிச்சிருக்கு. அவங்க லவர் வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து அப்படியே ஷாக்கா பார்த்துட்ருக்கீங்கடா. அப்போ வந்து உங்க அக்காவும் போயிடுறாங்க. நீங்க வந்து எந்த சத்தமும் போடல. அப்படியே பார்த்துட்டே தான் நின்னுட்ருக்கீங்க. அவங்க அக்கா போனோனே, நீங்க கொஞ்ச நேரத்தில வந்து கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு, அப்படியே வெளியில போய் பார்க்குறீங்க. உங்க அக்கா எங்கே போனாங்கன்னே தெரில. அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. உள்ள வந்து பார்க்குறீங்க, உங்க அப்பா வந்து நல்லா தூங்கிட்டுருக்காருடா. நீங்களும் போயிட்டு அவங்க அம்மா பக்கத்தில படுத்து தூங்கிடுறீங்க. உங்களுக்கு இதெல்லாம் நடந்த மாரியே நீங்க காட்டிக்கல. நீங்க பாட்டுக்கு போய் படுத்து தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. உங்க அம்மா தான், "ஏங்க நம்ம பொண்ண காணுங்க, எந்திரிங்க." அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா வந்து எழுப்புறாங்க. உங்களையும் வந்து எழுப்புறாங்கடா. "ஏய் ஒயன் எந்திரி." அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் வந்து எழுப்புறாங்க. அப்ப நீங்க தான் எந்திரிச்சு உட்காந்துட்டு, அம்மா என்னம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்கடா. ஒண்ணும் தெரியாத மாரி கேட்குறீங்க. அப்போ உங்க அம்மா இருந்துட்டு, "ஏய் உங்க அக்காவ காணோம்டி. உங்க அக்கா எங்கேயோ ஓடி போயிட்டா." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்க அம்மா அழுதுட்டுருக்காங்க. உங்க அப்பாவுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னே தெரில. அவரும் வந்து முழிச்சுட்ருக்காருடா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் எந்திரிச்சிருப்பாங்க. அவங்களும் வந்து கொஞ்சம் பதட்டமா அவங்க ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் உங்க அப்பா இருந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு, "வயன் நீ இந்த கல்யாணத்த பண்ணிக்கடா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கடா. அப்போ வந்து நீங்க தான், "ஆ அப்பா இல்லப்பா, என்னால முடியாதுப்பா." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அப்போ உங்க அப்பா இருந்துட்டு, "இல்லடா இந்த மேரேஜ் நடக்கல அப்படின்னா என் மானமே போயிரும். ப்ளீஸ் நான் உன் கால்ல கூட விழுகுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா வந்து உங்க கால்ல விழுகுறாரு. அப்போ நீங்கலாம், "அப்பா அப்பா இதெல்லாம் வேணாம்ப்பா நான் பண்ணிக்கிறேன்ப்பா." அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிடுறீங்கடா. அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஜிமின் தான் அப்படியே ஃபோனை வச்சுட்டு அவர் வந்து படுத்திருக்காரு. அவரு அப்பதான் அந்த அட்ரஸ நோட் பண்றாருடா. அந்த அட்ரஸ பார்த்துட்டு, "இந்த அட்ரஸா? இந்த அட்ரஸில நம்ம அண்ணனுக்குல மேரேஜ்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த அட்ரஸ் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே வந்து அவங்க அண்ணாக்கு ஃபோன் பண்ணுறாருடா. "டேய் அண்ணா, உனக்கு எங்கே மேரேஜ்ன்னு சொன்ன நாளைக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவரும் வந்து அட்ரஸ் சொல்றாருடா. அட்ரஸ பார்த்தோன்னே, "எது? இந்த ட்ரெஸ் தானா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்கா எந்திரிச்சு உட்கார்றாரு. டக்குனு வந்து அவர் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவர் வந்து, "டேய் அண்ணா வெய் நான் இங்க வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருடா. அவங்க அண்ணா ஏதோ சொல்ல வர்றாங்க. அதுக்குள்ள வந்து ஜிமின் வந்து, "நான் வரேன் இங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அவர் எல்லாம் பேக்லாம் பண்ணிட்டு அந்த மேரேஜ் நடக்கிற இடத்துக்கும் வந்துடுறாருடா. வந்துட்டு அப்படியே சுத்தி தேடுறாரு. "நீங்க எங்க இருப்பீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடுறாரு. உங்கள எங்கேயுமே காணோம். அப்பதான் வந்து நீங்க உங்க அக்கா ரூமுக்கு போயிருப்பீங்கடா. ஓகேவா? அதனால வந்து உங்கள எங்கேயுமே காணோம். "ஒரு வேளை பொண்ணு ரூம்ல இருப்பாளோ?" அப்படின்னு சொல்லிட்டு அக்கான்னு சொன்னா கல்யாண பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் பொண்ணு ரூமுக்கு போகலான்னு அந்த டோரை தொட போறாரு. அப்போ கரெக்டாக ஜிம்மினோட அண்ணா தான், "ஏய் ஜிம்மின் இங்கே என்ன பண்ணுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஜிம்மின் வந்துட்டு, அது வந்து அண்ணா உங்கள் ரூம்னு நினச்சிட்டேண்ணா." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அண்ணாகிட்ட போயிட்டு, "என்னண்ணா எப்படிண்ணா இருக்க? பொண்ணு பிடிச்சிருக்கா? நல்லா ஜாலியாக தானே இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்காருடா. அப்போ அவங்க அண்ணா இருந்துட்டு, "என்னடா மேரேஜே வர முடியாதுன்னு சொன்னேன், இப்போ என்ன டக்குன்னு வந்துட்டு நல்லா இருக்கியாலாம் விசாரிச்சுட்டு இருக்க? அவ்வளோ அக்கறையா என் மேலே?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாரு. அப்போ ஜிம்மின் இருந்துட்டு, "அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா." அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்தையே சுற்றி தேடிட்டு இருக்காருடா. அப்போ அவங்க அண்ணா பார்த்துட்டு, "யாரை தேடுற ஜிமின்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ ஜிமின் இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அவங்க அண்ணாவை கூட்டிகிட்டு அப்படியே ரூம்குள்ளே போயிடுறாரு. அப்போ அவங்க அண்ணா தான், "ஏய் ஜிமின் எனக்கு ஒரு ஹெல்ப் தான்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா வந்து சொல்கிறாருடா. அப்போ ஜிமின் இருந்துட்டு, "என்ன ஹெல்ப்ண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும்,
அவர் வந்துட்டு, "இல்லடா எனக்கு இன்னொரு பொண்ண பிடிக்கும். அப்பா, அம்மா ஃபோர்ஸ் பண்ணனால தான் இந்த மேரேஜ்க்கு நான் ஒத்துக்கிட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. அப்போ கரெக்ட்டா ஜிமினோட அப்பா, அம்மா வந்துடுறாங்க. உள்ள வந்து பார்த்துட்டு, "இங்க தான் இருக்கியான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்றாங்கடா. ஜிமின் இருக்கிறத பார்த்துட்டு, "ஜிமின் நீ என்ன இங்க பண்ற? நீ வர முடியாதுன்னு சொன்ன." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஜிமின் இருந்துட்டு, "அம்மா என்னம்மா நடக்குது இங்க? இருந்து இருக்கியான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ற? நான் அண்ணா தானம்மா." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாருடா. அப்போது உங்க அம்மா ஜிமினோட அம்மா இருந்துட்டு, "இல்லைடா அவன் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னான். அப்பா ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. பட் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல ஜிமின்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் இருந்துட்டு, "போம்மா உங்களுக்குலாம் இதே வேலையாக போச்சு. எப்போ பார்த்தாலும் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சிடுறது. இதனால தான் நான் மேரேஜே வேண்டான்னு சொல்லிட்டு ஐடுக்கு போயிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாருடா. அப்போ அவங்க அம்மா இருந்துட்டு, "என்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஜிமின்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அவங்க அண்ணாவை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்கடா. அப்போ ஜிமின் இருந்துட்டு அவங்க அண்ணாவை திரும்பி பார்க்குறாங்க. அவங்க அண்ணா கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. "எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை ஜிமின். இந்த கல்யாணம் மட்டும் நடந்ததுன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா வந்து சொல்கிறாரு. அப்போ ஜிமின் இருந்துட்டு, "ஐயோ அண்ணா கொஞ்சம் கம்முனு இரு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா வந்து அப்படியே பேக் பண்ணி, "நீ போ அந்த பொண்ணு கூட்டிகிட்டு எங்கேயாவது போயிடு." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே தாட்டி விடுறாடா. அவங்க அண்ணா வந்து அப்படியே போயிடுறாரு. மார்னிங் அவங்க அம்மாவும் வந்து பார்க்குறாங்க. அங்கே அவங்க அண்ணா இல்லை, ஜிமின் மட்டும்தான் இருக்காரு. அப்போ அவங்க ஜிமின் கிட்ட வந்து கேட்குறாங்க, "எங்கடா உங்கள் அண்ணா எங்கே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஜிமின் இருந்துட்டு, "அவன் போயிட்டான். அவனுக்கு பிடிச்ச பொண்ணோட அவன் போயிட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்லிடுறாங்கடா. அப்போ அவங்க அப்பா இருந்துட்டு, "அவன் போயிட்டான்ல, அப்போ நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற. இது என்னோடய பெர்ஸ்டீஜ் விஷயம். சரியா? நீ இது பண்ணி தான் ஆகணும். இந்த கல்யாணம் நடந்து தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து மிரட்டுறாரு. அப்போ ஜிமின் இருந்துட்டு, "அப்பா நான் ஒரு ஐடல். நான் எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும்? அந்த பொண்ணு பேர் கூட எனக்கு தெரியாது. நான் எப்படி பண்ணிக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாருடா. அப்போ அவங்க அப்பா இருந்துட்டு, "அதெல்லாம் நல்ல பேர் தான். அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உன் மேனேஜர்கிட்ட பேசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அப்படியே மிரட்டிட்டு போயிடுறாருடா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் எல்லாம் காலையில் நல்லா தடபுடலாம் நடந்துகிட்ருக்குது. நல்லா வந்து இந்த முஸ்லீம்ஸ் மேரேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா பொண்ணோட ஃபேஸை வந்து ஃபுல்லாக அந்த மல்லிகைப்பூ வச்சு கவர் பண்ணிடுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து கவர் பண்ணி தாண்டா கூட்டிகிட்டு வர்றாங்க. உங்களை தான் மேக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வர்றாங்க. ஜிமின்கா ஒரே பதட்டம். "ஐயோ இன்றைக்கி வேறு அவளை பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வேறு அவள் ஆன்லைன் வேறு வரவே மாட்டேங்கிறா." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்துட்டே இருக்காருடா. உங்களோட ஆன்லைன் வந்த மாதிரியே காட்டவே இல்லை. அவர் அப்படியே பதட்டமாக பார்த்துட்டு அப்படியே வந்து அந்த ஸ்டேஜுக்கும் வராரு. அவங்க அப்பா தான் அப்படியே மிரட்டி கூட்டிகிட்டு வராருடா. கூட்டிகிட்டு வந்து எங்கள் ஸ்டேஜில் உட்கார வைக்கிறாரு. திரைக்கு இந்த பக்கம் ஜிமின், இந்த பக்கம் நீங்கள். அப்படி தான் வந்து உட்கார வச்சுருப்பாரு. உட்கார வச்சு தான் கல்யாணம் பண்ணுவாங்கடா. இந்த புக்கில் வந்து சைன் வாங்குவாங்க. அப்படி சைன் வாங்கிட்டு அவங்களுக்கு மேரேஜே முடிஞ்சிச்சு. ஜிமின் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் பார்க்குறாரு. "நீங்கள் ஆன்லைன் வருவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. "இல்லை அந்த கூட்டத்தில் எங்கேயாவது இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்காரு. எங்கேயுமே உங்களை காணோம். "அவன் இந்த மண்டபம் தானே சொன்னான்." அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் வந்து நல்லா நோட் பண்ணுறாரு. அதே அட்ரஸ் தான். அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே பார்த்துட்டே இருக்காருடா. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி அந்த டைரியில் வந்து சைன் வாங்குறாங்க. அதாவது ஒரு பெரிய புக்லெட் மாதிரி இருக்கும்டா. அந்த புக்லெட்டில் வந்து சைன் பண்ண சொல்கிறாங்க. ஜிமின் வந்து ஃபஸ்ட்டு சைன் பண்ணுறாருடா. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் சைன் பண்ணுறீங்க. நீங்கள் சைன் பண்ணி முடிச்சுட்டு பார்க்குறீங்க. அந்த இடத்துல பார்க் ஜிமின் அப்படின்னு இருக்குது. அதை பார்த்துட்டு, "பார்க் ஜிமினா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து ஆச்சரியமாக பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஜிமினோட பயாஸ் தான். உங்களுக்கு வந்து ஜிமின்னா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அதை தான் பார்த்துட்டு அப்படியே அட்மையர் ஆகி பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறீங்கடா. சரி அவங்களாம் இருக்காது, அந்த பேரில் வேறு யாராவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறீங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா டைம் ஸ்கிப் ஆகுதுடா. உங்களை வந்து உங்கள் அத்தை மாமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் வச்சு அந்த பால் பழம்லாம் கொடுக்கறது, அந்த ஸ்வீட் கொடுக்குறதெல்லாம் இருக்குல்லடா, அதெல்லாம் வந்து கொடுக்குறாங்கடா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய். நீங்கள் வந்து அப்போவும் அந்த ஃபேஸில் அந்த மல்லிகைப்பூ வந்து போட்டிருக்கீங்க. அப்போ அவங்க அத்தை தான், "ஏய் ஜிமின் நீ தான் அந்த மல்லிகைப்பூவை கழட்டி விடணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிமின் இருந்துட்டு, கழட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சடஞ்சிட்டே கழட்டுறாரு பாருங்க. அவருக்கு அவ்வளோ ஒரு ஷாக்கு. "இவ்வளா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஷாக்கு. நீங்கள் வந்து ஜிமினை பார்த்ததில்ல, ஆனால் ஜிமின் வந்து உங்களை பார்த்துருக்காரு. ஓகேவா? அவர் வந்து அவ்வளோ ஒரு ஷாக்கு. "இவ்வளோ கல்யாண பொண்ணு, இவ்வளையா கல்யாணம் பண்ணியிருக்கோம்?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்போ வந்து உங்ககிட்ட பேச வராருடா. "இங்கே பாரு" அப்படின்னு சொல்லிட்டு பேச வராரு. அப்போ வந்து ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருக்காங்க. ஸ்வீட்டு, பழம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. அவரால் பேசவே முடியல. அப்படியே சடங்கு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஆகிடுதுடா. ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஜிமினை வந்து அவங்க அம்மா ரெடி பண்ணிவிட்டு, "நீ போ ஜிமின், ரூமில் போய் வெயிட் பண்ணு, வருவா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் இருந்துட்டு, "அம்மா ஒரு நிமிஷம் நில்லுமா, அந்த பொண்ணு பேராவது என்னன்னு சொல்லுமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அவங்க அம்மா இருந்துட்டு, "டேய் கல்யாணமே ஆகிடுச்சு, இன்னும் பொண்ணு பேர் தெரியாதடா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு முறைச்சிட்டு, "அம்மா
நீ தாம்மா சொல்லவே இல்லை, கல்யாணத்தப்போ கூட எனக்கு எப்படி தெரியும், நான்லாம் முதல்ல கையெழுத்து போடுறேன், அந்த பொண்ணு கையெழுத்து போட்டால் கூட நான் அந்த பொண்ணு பேர் என்னன்னு பார்க்கலாம், நான்லாம் போட்டேன், நான் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. அப்போ அவங்க அம்மா இருந்துட்டு சரி போடா போடா நைட் கேட்டுக்கோ எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து தாட்டி விடுறாங்க. ஜிமின் அப்படியே புலம்பிகிட்டே போகிறாரு. இவனா எனக்கு ஹாப்பி தான், இல்லைன்னு சொல்லலை, இவன் எனக்கு பிடிச்சிருக்கு தான், பட் அவள் பேர் என்னப்பா யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிகிட்டே ஜிமின் வந்து ஸ்டெப் ஏறி அப்படியே ரூம்குள்ளே போயிடுறாருடா. ரூம்குள்ளே நல்லா டெக்கரேஷனாக இருக்குது, ஆனால் ஜிமின் அதை எதையுமே கண்டுக்கல. உங்கள் பேர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காருடா. அப்படியே வந்து உங்களையும் வந்து அந்த ரூம்குள்ளே தாண்டி விடுறாங்க, கையில் பால் கொடுத்து தாட்டி விடுறாங்கடா. நீங்களும் உள்ளே வர்றீங்க, அவ்வளோ கன்ஃபியூஷனல் உங்களுக்கு வந்து மாப்பிள்ளை பார் ஜிமின் அப்படின்னு பார்த்ததுல உங்களுக்கு ஹாப்பி தான், ஓகேவா. நீங்கள் வந்து அவரோட பயாஸ் தான், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை, ஸோ அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பார்த்ததுலேருந்து உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி. பட் வந்து உங்களுக்கு அவருக்கு பிடிச்சிருக்கா இதெல்லாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அவருக்கு பிடிக்காமல் இந்த மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படி நினச்சிட்ருக்கீங்க. நான் உங்கள் அக்காவோட மாப்பிள்ளை யாருன்னு நீங்கள் பார்த்தது கிடையாது, ஸோ அதனால் உங்களுக்கு வந்து தெரியலை. அதனால் நீங்கள் அப்படியே தயங்கிட்டே போகிறீங்க. ஏன்னா அவர் ரொம்ப பெரிய ஐடல், நான் ஒரு சாதாரண பொண்ணு, நம்மளை அப்படியே அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தயங்கிட்டே போகிறீங்கன்னா நீங்கள் மறந்துடுறீங்க. ஆன்லைனில் ஒரு ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருந்தா அப்படிங்கிற விஷயத்தையே நீங்கள் மறந்துட்டீங்க. எல்லாம் டக்குன்னு நடந்தனால நீங்கள் அந்த விஷயத்தையே மறந்துடுறீங்க. நீங்கள் அப்படியே அப்போ இந்த பால் சொம்பு எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்கன்னா, உள்ளே போயிட்டு அப்படியே பார்க்குறீங்க ஜிமினும் யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்காரு. அப்படிங்க அவர்கிட்ட போயிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அவர் உங்களை பார்த்தோன்னே அப்போ கையில் எல்லாம் பூவெலாம் வச்சுட்டு இருந்திருப்பாருடா, அந்த பூவெலாம் அப்படி கீழே போட்டு வா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு அப்படியே பெட்டில் உட்கார வைக்கிறாரு. உங்களோட பாலெலாம் வச்சுருப்பீங்கடா கையில், அதெல்லாம் வாங்கி அந்த டேபிளில் வச்சுட்டு இங்கே பாரு எனக்கு முதல்ல ஒரு விஷயத்த சொல்லு அப்படிங்கிறாரு. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு நானும் ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை நான் கேட்டுறேன் அப்புறமா நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு இல்லை நான் கேட்குறதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அப்போ ஜிமின் வந்துட்டு சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் தான் அது வந்து என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ அவர் வந்துட்டு என்ன அப்படின்ட்டு கேட்குறாரு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா, கல்யாணம் பண்ணிட்டீங்கள்ல, நீங்கள் ஒரு பெரிய ஐடல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு நான் ஐடல்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு தெரியும், நாங்கள் பயாஸ் தான், நாங்கள் ஒன் ஆஃப் த ஆர்மி கேர்ள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதும் ஜிமினுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஓகே இவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி. பட் அவருக்கு வந்து உங்கள் பேர் தெரியாமல் மண்டை மூளைலாம் குழம்புது. அப்படியே உங்களை வந்து என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்ஸை பிடிச்சி அப்படியே மேலே நிமித்தி பார்க்குறாருடா. நீங்கள் பெட்டில் உட்காந்துருக்கீங்க, உங்கள் சீக்ஸை பிடிச்சி அப்படியே மேலே நிமித்தி பார்க்குறாரு. அப்போ நீங்கள் தான் அவரை பார்த்துட்டு அப்படியே டியரி ஐஸோடு இருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ அவர் வந்துட்டு எதுக்கு அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உங்கள் சீக்ஸை பிடிச்சிட்டு அப்படியே கண்ணெல்லாம் வைப் பண்ணி விடுறாருடா. வைப் பண்ணி விட்டுட்டு இருமா ஏம்மா அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை என்னை பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஐடல், இந்த மாதிரி சாதாரண பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை தானே, என்னை டைவர்ஸ் கொடுத்துருவீங்களா, என்னை வீட்டை விட்டு துரத்திடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுகிட்டே இருக்கீங்க. அப்போ ஜிமிர் இருந்துட்டு இல்லைம்மா ஒரு நிமிஷம் இரு, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு இல்லை நீங்கள் என்னை துரத்திடுவீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்கடா. ஜிமினுக்கு வந்து உங்கள் வாயை எப்படி மூடுறதுனே தெரில, டக்குன்னு வந்து உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஷாக்காக இருக்குது. அப்படியே கண்ணெல்லாம் வெளியில் வருது, அழுகாட்சியெலாம் நின்றுது. அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜிமின் தள்ளி வந்துட்டு பாட அழுகா நிறுத்திட்டியா, இங்கே பாரு நான் என்ன கேட்க வரேங்கிறது கொஞ்சமாவது காது கொடுத்து கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்தோடு சொல்கிறீங்கடா. அப்போ ஜிமின் இருந்துட்டு உன் பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்கடா. உன் பேர், உனக்குன்னு ஒரு பேர் வச்சுருப்பாங்கள்ல, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு என் பேர் ஆயிஷா அப்படிங்கிறீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு இது ஆயிஷாவா அப்படின்ட்டு கேட்குறாருடா. அப்போ நீங்கள் வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாவமாக பவுத் பண்ணுறீங்க. அப்போ ஜிமின் பார்த்துட்டு சிரிச்சிட்டு சரி ஒன்றும் இல்லை, அப்புறம் ஏன் மீங்கன் பேர் வச்ச அப்படின்ட்டு கேட்குறாரு. உங்களுக்கு அந்த பேர் கேட்டோன்னா அவ்வளோ ஒரு ஷாக் ஆகுது. என்ன அப்படின்ட்டு அப்படியே நிமிடுறீங்க. அப்போ ஜிமின் இருந்துட்டு
மிங்குன்னு எதுக்கு பேர் வச்ச அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு அப்படி என்ன மிங்கா மிங்கு மிங்கு எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதறீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு ஏய் கூல் கூல், உனக்கு மிங்குன்னு எப்படி பேர் வந்துச்சுன்னு தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு திணறீங்கடா. அப்போ ஜிமின் இருந்துட்டு இங்கே பாரு, நான் தான் அந்த பிஜே அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு இது நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் எடுத்து காமிக்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு நிஜமாலுமா என் கூட பேசுனது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆமாம், நான் தான் அந்த பிஜே பார்க் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாருடா. அப்போ நீங்கள் வந்துட்டு அப்படியே போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு நான் இவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, ஆனால் நீங்கள் எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ ஜிமின் இருந்துட்டு உங்கள் அக்கா ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்க வரல, நான் சும்மா கல்யாணத்துக்கு வந்தவம்மா, என்ன பிடிச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாரு. அப்போ தான் நீங்கள் என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்கடா. அவங்க ஜிமின் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியா, எங்கள் அக்காவும் வேற ஒருத்தர் லவ் பண்ணி அவங்க போயிட்டாங்க, அதனால தான் நான் கல்யாணம் பண்ணானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் இருந்துட்டு சரி 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 ஓகே, அதெல்லாம் விடு, எப்படியோ நம்ம 2 பேருக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சு, அது வரைக்கும் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள பார்க்குறாருடா. நீங்கள் வந்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படி தள்ளி போயிருப்பீங்க. அப்போ ஜிமின் இருந்துட்டு எதுக்கு இவ்வளோ கேப்பு அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்கடா. அப்போ ஜிமின் வந்து அதான் தெரிஞ்சிடுச்சுல்ல, என்னை பார்க்கணும்னு சொன்னேன், மேரேஜ் முடிஞ்சு என்னை பார்த்துட்டேன், இப்போது நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்கடா. அப்போ வந்து ஜிமின் வந்து உங்களை அப்படியே பின்னாடி புஷ் பண்ணிவிட்டு அவங்க மேலே வந்து அப்படியே ஹோவர் ஆகி உங்கள் நெத்தி கண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு இதைத்தான் சொன்னேன், நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படியோ நம்ம 2 பேருக்கும் எதாச்சியாக கல்யாணம் நடந்துருச்சு, ஸோ இனிமேல் வந்து நம்ம ஹாப்பியாக லைஃப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருடா. அப்போ நீங்கள் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. உங்களுக்குள்ளே அப்படியே வந்து அந்த மேக்கப் செக்ஷன் போகுது. உங்களை அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு அவங்கள அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. எனக்கு நீ இன்னும் ஒன்று சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ ஜிமின் இருந்துட்டு அதுவா, ஐ லவ் யூ அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு அப்படின்ட்டு கேட்குறீங்க. ஐ லவ் யூ ஆயிஷா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே வியர்ட் ஐஸோட ஜிமினை பார்க்குறீங்கன்னா, ஜிமின் வந்து அப்படியே அவங்க நெக்கெல்லாம் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அப்படியே வந்து அவங்க பாடியெல்லாம் ரப் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே சாரீ வேர் பண்ணியிருப்பீங்கன்னா அப்படியே வந்து ரப் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த சாரியெல்லாம் அப்படியே அன்ரப் பண்ணுறாருடா. சாரீலாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே பார்க்குறாரு. அவ்வளோ ஒரு கேரிங்காக இருக்குது அவரோட ஐஸ் வந்து, அவ்வளோ ஒரு போதை ஏற்றுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து அப்படியே பயந்த ஐஸோட பார்க்குறீங்க. நீங்கள் எதுவும் என்ன தப்பாக எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ ஜிமின் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தப்பாலாம் எடுத்துக்கல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு சரியா, நான் உன்னை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதுக்கு தான் இப்போ ஐ லவ் யூ சொன்னேன், நீ பேக்கில் ஒன்றுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் வந்து ஜிமின்க்கு வந்து அப்படியே பேக் ஹெட்டை பிடிச்சி எடுத்து அப்படியே கிஸ் பண்ணுறீங்கடா. அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஐ லவ் யூ டூ அப்படிங்கிறீங்க. ஸோ என் செல்ல பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்லேயே வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாருடா. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டுன்ட்டு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஆயிஷா சொல்லுமா, உன் பேர் கரெக்டாக சொல்லியிருக்கேனா இல்லையானோ எனக்கு தெரியலை, பார்த்துட்டு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கடா. ஓகேப்பா, பாய்மா. லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய் பாய் பாய்.